ஹார்ட் ஆஃப் லைட் ஒரு அழகான காதல் கதை. செழிப்பான புல்வெளிகள் மற்றும் பிரகாசிக்கும் நதிகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் மைக்கேல் என்ற உன்னத இளவரசன் இருந்தான். அவரது துணிச்சலுக்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற அவர் அவரது மக்களால் நேசிக்கப்பட்டார். அருகாமையில் ஒரு அண்டை இராச்சியத்தில் இளவரசி தாரா வாழ்ந்தார். அவளுடைய கருணை மற்றும் புத்திசாலித்தனம் அவர்களின் ராஜ்யங்கள் நெருக்கமாக இருந்தாலும் மைக்கேலும் தாராவும் சந்தித்ததில்லை. ஒரு அதிர்ஷ்டமான நாள், ஒரு மர்மமான இருண்ட மேகம் இரு ராஜ்யங்களிலும் பரவியது. அதனுடன் ஒரு குளிர்ச்சியான சாபத்தை கொண்டு வந்தது. அது பயிர்கள் வாடி மகிழ்ச்சி மறைந்து போனது. சாபம் என்பது ஒரு பொறாமை கொண்ட சூனியக்காரியின் வேலையாகும். அவர் உலகத்தை நித்திய இருளில் மூழ்கடிக்க முயன்றார். சாபத்தை உடைப்பதற்கான ஒரே வழி பழம்பெரும் ஹார்ட் ஆஃப் லைட், துரோகமான விஸ்பரிங் வுட்ஸில் ஆழமாக மறைந்திருக்கும் ரத்தினத்தை கண்டுபிடிப்பதாகும். தங்கள் நிலங்களை காப்பாற்ற தீர்மானித்த இளவரசர் மைக்கேல் மற்றும் இளவரசி தாரா இருவரும் ஒளியின் இதயத்தை கண்டறிய தங்கள் சொந்த தேடலைத் தொடங்கினார்கள். அவர்களின் பாதைகள் விஸ்பரிங் வுட்ஸில் கடந்து சென்றன. அங்கு அவர்கள் ஆரம்பத்தில் ஒருவரையொருவர் போட்டியாளர்களாக கருதினர். இருப்பினும் காடுகளின் ஆபத்துக்களை அவர்கள் ஒன்றாக எதிர்கொண்டபோது ஏமாற்று வித்தைகள், மந்திரித்த உயிரினங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட பொறிகள் அவர்கள் ஒரு வலிமையான குழுவை உருவாக்கினர் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவர்களின் பயணத்தின் போது அவர்கள் தங்கள் வாழ்க்கை, கனவுகள் மற்றும் அவர்களின் ராஜ்யங்கள் எதிர்கொண்ட சவால்கள் பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டனர். தங்களுக்குள் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதைக் கண்டுபிடித்து ஒருவருக்கொருவர் தைரியத்தையும் இரக்கத்தையும் போற்றும் அளவுக்கு வளர்ந்தார்கள். அவர்களின் பரஸ்பர மரியாதை ஆழ்ந்த பாசமாக மலர்ந்தது. இறுதியில் அவர்கள் விஸ்பரிங் வுட்ஸின் இதயத்தை அடைந்தனர். அங்கு ஒளியின் இதயம் ஒரு பண்டைய டிராகனால் பாதுகாக்கப்பட்டது. டிராகனை வலிமையுடன் எதிர்கொள்வதற்கு பதிலாக மைக்கேலும் தாராவும் தங்கள் ஒருங்கிணைந்த ஞானத்தையும் இரக்கத்தையும் பயன்படுத்தி டிராகனின் அவலநிலையை புரிந்து கொண்டனர். சூனியக்காரியின் சாபத்தால் டிராகன் பிணைக்கப்பட்டு சுதந்திரத்தை மட்டுமே விரும்புவதை அவர்கள் அறிந்தனர். டிராகனின் சாபத்தை உடைத்ததன் மூலம் மைக்கேலும் தாராவும் அதன் நன்றியையும் ஒளியின் இதயத்தையும் பெற்றனர். கையில் ரத்தினத்துடன் அவர்கள் தங்கள் ராஜ்யங்களுக்கு திரும்பி சாபத்தை நீக்கி செழிப்பை மீட்டெடுத்தனர். அவர்களின் ராஜ்யங்கள் அவர்கள் திரும்புவதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மேலும் அவர்களின் அன்பும் துணிச்சலும் நிலத்தை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவர்களின் இதயங்களையும் ஒன்றிணைத்தது என்பது தெளிவாகியது. இளவரசர் மைக்கேல் மற்றும் இளவரசி தாரா ஆகியோர் ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களின் சங்கம் அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் வலிமையை குறிக்கிறது. அவர்களின் கதை ஒரு நேசத்துக்குரிய புராணமாக மாறியது. மேலும் மைக்கேலும் தாராவும் தங்கள் ஐக்கிய ராஜ்யங்களை ஞானத்துடனும் கருணையுடனும் ஆட்சி செய்தனர். அமைதியும் செழிப்பும் வரும் தலைமுறைகளுக்கு ஆட்சி செய்வதை உறுதி செய்தது. அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்களின் அன்பு ஒளியின் இதயம் போல நீடித்தது. வணக்கம் நண்பர்களே. உங்களின் அடுத்த வீடியோவை பார்க்கவும், அதுவரை லைக் ஷேர் செய்யவும் மற்றும் கார்ட்டூன் கதைகள்